ஒரு வானிலையில் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா கொட்டி வந்த பிறகு கடுகு கொட்டினாங்க உளுந்த பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற நல்லா இந்த உருளைக்கிழங்கு வதக்கிடுங்க. உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வதங்கணும்னா கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து கண்ணாடி பதத்தில் இப்படி வரணும். வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரம் சாப்பிட்றப்பல இருந்தால் கொஞ்சம் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் தான் செய்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேருக்கு செய்கிறேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் காரத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது வந்து இவ்வளோ பார்க்க இவ்வளோ மிளகாத்தூளாக தெரியுது. ஏன்னா இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ரைஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான ஸ்பைஸ் வந்துடும். காரம் வந்து கரெக்டாக மேனேஜ் ஆகிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிலேயே வந்தோன்னே நல்லா கொஞ்சம் மசாலா வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ இது மாதிரி வதக்கும் போது அடி பிடிக்கும் லைட்டாக. ஸோ அதனால் நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த அடி பிடிக்காது. உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிருச்சு. ஸோ மசாலா வடையும் போயிட்டு இந்த நேரத்தில் நம்ம ரைஸ் உதிரி உதிரியாக கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேருக்கு செய்கிறேன். அதனால நான் ரைஸ் நிறைய ஆட் பண்ணுறேன். கட் பண்ணு. போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரைஸை எல்லா ஒன்று போல் அந்த உருளைக்கிழங்கு வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கிளறி விடுறதுல தான் நமக்கு இந்த இது டேஸ்ட்டே வரும். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப அரிசி இது கிளறக்கூடாது, அரிசி எல்லாமே உடஞ்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிள்ளைகள் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அதனால நான் காரம் கொஞ்சம் இதில் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுலேயே பாதி இந்த சாதம் ரைஸ் கலக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கூட எடுத்து வச்சு ஒரு பொரியல் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் கிளறி விட்டுட்டு தேவைக்கு ஏற்ப சால்ட் இப்போ ரைஸ் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஃபைனலாக பாருங்கள் உங்களுக்கு பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்கூல் டைமில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த ஒர்க்கு. அப்புறம் கார்னிஷ்க்கு வந்து கொஞ்சம் நான் வந்து கொரியண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது அவ்வளோதான். நீங்கள் பிள்ளைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரும்போது நிறையவும் சாப்பிடுவாங்க.